இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தேர்தல் களம். தமிழக வெற்றி கழகத்தின் அதிரடி பிரவேசம். விசிலடிக்க தயாராகும் புதுவை மக்கள். மறைமுக கூட்டணிக்கு இங்கு இடமில்லை. காங்கிரஸ் பாஜக கூட்டணிகளை கடுமையாக விமர்சித்த தேவக தலைவர் விஜய். ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல், மகப்பேறு உதவித்தொகை உள்ளிட்ட 10 முக்கிய வாக்குறுதிகள் அறிவிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களும் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற பிரமாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். தனது உரையை தொடங்கிய விஜய், புதுச்சேரி மக்களின் நலனுக்காக தேவக முதன்முறையாக தேர்தல் களத்தில் இறங்குவதாகவும், இது வெறும் தேர்தலுக்கான வருகை அல்ல, மாற்றத்திற்கான தொடக்கம் என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் போட்டியிடும் தேவக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியான நேய மக்கள் கழக வேட்பாளர்களையும் ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். குறிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆகிய இரு அணிகளையும் அவர் கடுமையாக சாடினார். மக்களை ஏமாற்றும் நோக்கில் அமைந்துள்ள இந்த கூட்டணிகள் ஒருவரை ஒருவர் முதுகில் குத்திக்கொள்ளும் நிலையில் உள்ளனர். தேவக எந்த ஒரு மறைமுக கூட்டணியும் இன்றி மக்களுக்காக தனித்து நின்று கெத்தாக களம் காண்பதாக அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி மக்கள் கோரி வரும் மாநில அந்தஸ்து விவகாரத்தில் மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் மற்றும் தற்போது ஆட்சியில் இருக்கும் பாஜக ஆகிய இரு தரப்புகளுமே மக்களை ஏமாற்றி வருவதாக விஜய் குற்றம் சாட்டினார். மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களின் அறிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், பரிந்துரை செய்தும் ஏன் இன்னும் மாநில அந்தஸ்து வழங்கப்படவில்லை என்ற நேரடி கேள்வி எழுப்பினார். மேலும் புதுச்சேரியில் முடங்கி கிடக்கும் ரேஷன் கடைகள் மற்றும் அங்குள்ள ஊழியர்களுக்கு 5 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள ஊதியம் குறித்தும் அவர் கவலை தெரிவித்தார். விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை என்று சொல்பவர்கள் மக்கள் படும் துயரங்களுக்கு பதில் சொல்ல தயங்குவது ஏன் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். தேவகவின் அதிரடி வாக்குறுதிகள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரி மக்களுக்காக செய்யப்பட்டுள்ள 10 முக்கிய திட்டங்கள் அவர் பட்டியலிட்டார். முழுமையான மாநில அந்தஸ்து. துணைநிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத முழு மாநில அந்தஸ்தை பெற சட்டப்பூர்வ நடவடிக்கைகள். உள்ளாட்சி தேர்தல். ஆட்சி அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும். மகப்பேறு உதவி. பெண்களுக்கு 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகை. வேலைவாய்ப்பு. அரசு துறைகளில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களும் உடனடியாக நிரப்பப்படும். இலவச மின்சாரம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம். மருத்துவ காப்பீடு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு. மீனவர் நலன். மீன்பிடி படகுகளுக்கு லிட்டருக்கு 20 ரூபாய் டீசல் மானியம். கல்வி. புதுச்சேரியில் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் என்ற புதிய பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். விவசாயம். 100% பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும். மண்டல வளர்ச்சி. காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளின் வளர்ச்சிக்கு 25% நிதி ஒதுக்கீடு உறுதி செய்யப்படும். உங்களுக்காக உழைக்க உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்துள்ளேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று உருக்கமாக கேட்டுக்கொண்ட விஜய், தமிழகத்தில் அமையுள்ள தேவக ஆட்சி புதுச்சேரியிலும் எதிரொலிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். விசில் சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என அவர் தனது உரையை நிறைவு செய்தார். ஜன்னன் டிவி சேனலுக்கு புதியவராயிருந்தால் ஜன்னன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.